So, welcome to this UPSC and Tnpsc CUT class. I think one newcomer is there who is not very familiar to me. K Ponni உங்க பேர் என்ன கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்களா? நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. வினோதினி சார். வினோதினி, முன்னாடி கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களாமா? நோ சார். ஓகே, நீங்க இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஸ்கூலா காலேஜா? நெட்வொர்க் ப்ராப்ளமா? கே பொன்னி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? வினோதினி என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு, எந்த காலேஜு? மேபி நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, anyway, we'll start off today. We will concentrate on minute a member and then some important discussion. Yes, Ponni. Yes, Vinodini. Okay, I think we lost touch. There are 2-3 important things which we can look at. When we have a essay competition that has been announced, and we have time till 20th. We have given some 10 or 11 topics. We asked to write about 150 words. Nearly or 15-16 entries have come. அதுலேருந்து நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி எழுதும்போது, டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது யூஸ் ஆகும். எல்லாம் சின்ன குழந்தைகள், all are up to 12th standard. Somebody has written a very long passage, much more than 250 words. It contains some important points. இல்லைன்னு சொல்ல முடியாது. Somebody has written only a paragraph about 100 words. It did not contain much of content. Somebody wrote exactly 150, 160. It contains some content and not so valuable content. இப்போ 3 வகையான மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் நிறைய எழுதுகிறாங்க, அதில் நல்ல பாயிண்ட்ஸும் வருது. ஒருத்தர் குறைவாக எழுதுகிறாங்க, அதில் நல்ல பாயிண்ட்ஸே வரல. கரெக்டாக எழுதுகிறவங்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தான் நல்ல பாயிண்ட்ஸ் வருது, நிறைய அவ்வளோ நல்ல பாயிண்ட்ஸ் வரல. இதுதான். ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் ஆல் த மிஸ்டேக்ஸ் நார்மலி வி டூ. ஸோ நீங்கள் ஒரு யூபிஎஸ்சிக்கோ அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கோ நீங்கள் போகும்போது எழுதும்போது இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அது வாய்ப்புகள் குறைஞ்சிடும். நீங்கள் யூ ஹாவ் டு கண்டெயின் யுவர் தட் பேரா விதின் தட் 150 or 160 வாட் எவர் வேர்ட்ஸ் தேவ் கிவன். யூ ஹாவ் டு கிவ் த கண்டென்ட், ரிச் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. வெரி ரிச் கண்டென்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ரிச் கண்டென்ட் உள்ளதான் நீங்கள் அதை பண்ணணும். அதுக்கு இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, it comes by thinking of the topic in the mind first and then writing. ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி நம்ம மனசில் திங்க் பண்ணணும். எக்ஸாமில் போய் இன்றைக்கி பார்க்குறோம், அதில் ஒரு 2 minutes or 1 minute யூ திங்க் அபவுட் த டாபிக். என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் எது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதை தான் நம்ம முதல்ல இறக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ் விச் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் எஸ்ஏ காம்படிஷன். சரிங்களா? அந்த எஸ்ஏ காம்படிஷன்லேருந்து நான் கற்றுட்டது, இந்த குழந்தைகளுடைய சைக்காலஜி நான் கற்றுட்டேன். அவங்க நிறைய எழுதுகிறவங்க கொஞ்சம் நல்ல கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நிறைய எழுதுனாலே அவங்க தே வில் லூஸ். குறைவாக எழுதுகிறவங்க பிகாஸ் தே ஹவ் ரிட்டன், பிகாஸ் கண்டென்ட்டே இல்லை, தே வில் ஆல்சோ லூஸ். கரெக்டாக எழுதுகிறவங்க கண்டென்ட் கொஞ்சம் தான் இருக்குது, அவங்களும் தே வில் லூஸ். ஸோ அதில் வின்னர்ஸே இல்லை, லூசர்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வின்னர்ஸாக இருக்கணும். நம்ம காம்படிஷனுக்கு ஓகே, வி மே கிவ் சம் ப்ரைஸஸ். ஆனால் யூபிஎஸ்சி அந்த மாதிரியா? இட்ஸ் அ வெரி பிக் எக்ஸாம். ஆல்மோஸ்ட் 18 lakh people write, I think, for the nearly about 18 lakh, 12 lakhs நினைக்கிறேன். 12 lakhs people write for this one for nearly about 1000 seats. ஸோ அப்போ எப்படி இருக்கும் காம்படிஷன்? இதை சொல்லுவோன்னா, நான் அதை இப்போ அந்த எஸ்ஏ பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 8th, 9th, 10th, 11th, 12th கூட ரொம்ப குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, now we'll go to a minute a member. Maybe we will today, for a change, we will start with Santana. Okay, sir. Yeah.
Shall I share my PPT? யா ப்ளீஸ். அது கேட்கவே வேண்டாம், நீங்கள் ஷேர் பண்ணியே பண்ணுங்கள். Sir, whether my PPT is visible or sir? யா இட்ஸ் விசிபிள். Okay, sir. One minute. In last case, we see about law of inertia. Law of inertia is also known as Newton's first law of motion. Okay. Every body continues to be in its state of rest or of uniform motion in a straight line unless and until compelled by a external force to change its state of rest or of uniform motion. Last class we see that if a body continues to be in its state or rest or uniform motion unless any external force act on it, it does not change its state. This is called Newton first law of motion. In simply we can say if net external force is zero, then there is no acceleration. If acceleration is non-zero, if there is only a net external force on the body, it has some net external force like that. Next, we move to new topic called momentum. Momentum is a quantity of motion in a body and it depends on its mass and velocity. We can simply say momentum as a effect of force. If two body collide each other, then what about the effect of that force is called as momentum. For example, we can see details. If a cricket ball and a tennis ball move in the same velocity, the momentum of a cricket ball is more because its mass is larger than the tennis ball. A tennis ball mass is very less, and the cricket ball mass is more compared to tennis ball. So, but these two ball move in same velocity only. Then the impact of cricket ball is more than tennis ball. Next, if a bullet move in move in a greater velocity, but its mass is less. But cricket ball move in a somewhat less velocity, but its mass is more. Then bullets have more impact because bullet moves in greater velocity. From these two, they conclude that momentum is effect impact of force. We can tell momentum is directly proportional to mass and directly proportional to velocity. Therefore, momentum is equal to mass into velocity. And momentum is a vector quantity. And SI unit of momentum is kilogram meter per second. And CGS unit of momentum. CGS means centimeter gram second. Unit of momentum is gram centimeter per second. Next, this is the effect of motion. Effect of force on the motion. Next, therefore, Newton concludes that the rate of change of momentum of a body is directly proportional to force and directly proportional to applied force and take place in the direction in which a force acts. These formula is commanded by if F is directly proportional to del P. Del P means momentum and del T means change in time and del P means change in momentum. If any quantity directly proportional to something means we want to remove the proportionality, we use
proportionality constant. That proportionality constant is k. Okay, and we can set del p divided by del t. If del t is approaching 0, that means del t is very small. Change in momentum is very small. Then we tell dp divided by dt. D means differentiation of p divided by differentiation of t. We can set del p momentum is equal to mass into velocity. Then we write d into mv divided by dt. We know m is a constant, so mass never change. So we can remove the mass in a differentiation and we put outside. So f is equal to km into dv divided by dt. We know dv divided by dt is a acceleration. So f is equal to kma. If 1 Newton applied on the body of 1 kilogram, then acceleration is 1 meter per second. So that from this we conclude that k is equal to 1. Because if we apply 1 Newton of force in a 1 kilogram of body, then it produce 1 meter per second acceleration only. So that k is equal to 1. Therefore f is equal to ma. So force is equal to mass into acceleration. And then we move to importance of momentum for considering the effect of force on the motion. Suppose a light vehicle and heavy vehicle are far than the horizontal load. A greater force is required to push a truck than the car to bring them the same speed in the same time. We give greater force to push a truck than the car, because truck have more mass, but car have less. And if a bullet fired by a gun can easily price human tissue before it stops, the same bullet with moderate speed will not cause much damage, because here the bullet speed is greater than a bullet in moderate speed. Therefore a force not only depend on a change in momentum, it depend on a time too. If time increases means force also increases. Therefore the greater the rate of change of momentum is, greater the force. That's all, sir. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சந்தானா. நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி எடுத்ததில். அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். அதுக்கப்புறம் நம்ம ஆதித்யாவுக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சந்தானா வந்து இன்றைக்கி ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து முடிவு பண்ணிட்டார். நத்திங் ராங் இன் இட், பிகாஸ் மினிட் மெம்பரில் எதை வேணால் பேசலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். பட் அவர் வந்து ஒரு +1 +2 மாணவருக்கு சயின்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டார். அவர் எப்படி எடுக்கணும்னா, ஒரு 6th 7th மாணவருக்கு இதே சப்ஜெக்ட் எடுத்தால் எப்படி எடுப்பார் அப்படின்னு அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகே சந்தானா, நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபோர்ஸு, மாஸு, ஆக்சலரேஷன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்தீங்க. நத்திங் ராங் இன் இட். பட் நம்ம இப்போ படிக்கிற கிளாஸ் என்ன கிளாஸ்? இது வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் வந்து எல்லா சயின்ஸ் படித்தவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி நீங்கள் எடுக்கும்போது இந்த கிளாஸ்க்காக சொல்ல வரல. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஒரு எஸ்ஸே எழுதுனா அங்கே போய் ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம எழுத முடியாது. அதை வந்து நீங்கள் எவ்வளோ லேமனுக்கு புரிகிற மாதிரி பண்ணணுமோ அதை பண்ணணும். நீங்கள் ஒரு 6th இப்போ முதல் எப்போ நீங்கள் மாஸ் பற்றி படிச்சிங்க, இல்லை மொமெண்டம் பற்றி படிச்சிங்கன்னா 9வது 7வது 8வது படிச்சிருப்பீங்க. அந்த குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஓகே, இதை நீங்கள் சந்தானா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி கிளாஸ் எடுக்க போகிறோம். இதே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறீங்கன்னா அது மாதிரி எடுக்கலாம். இல்லை என்டிஎஸ்சி கிளாஸ் எடுக்கணுன்னா கூட அந்த மாதிரி எடுக்கலாம். நீட் ஃபிசிக்ஸ் எடுக்குன்னு எடுக்கலாம். பட் இது யூபிஎஸ்சி கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி அந்த எஸ்ஏ ரைட்டிங் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும். இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பால் வீசுனா அடிபடுமா, இன்னொன்று என்னமோ பால் சொன்னார், டென்னிஸ் பால் இல்லை வேறு ஏதோ பால் யூஸ் பண்ணால் அடிபடுமா,
அப்படின்னு கேட்டால் கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணாதான் ரொம்ப அடிபடும் அப்படின்னு மாதிரி ஆரம்பித்தார். அப்படி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். பிகாஸ் அந்த மாஸ் இஸ் மோர் இன் கிரிக்கெட் பால். வெலாசிட்டி ஒரே வேகமாக இருந்தால் கூட மாஸ் இஸ் மோர் இன் கிரிக்கெட் பால் தேன் த அனதர் பால். அப்போ அது அடுத்த ஒரு இது ஆரம்பித்தார். ஒரு துப்பாக்கியில் குண்டு அது அந்த அந்த ஷாட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குமா, மொமெண்டம் அதிகமாக இருக்குமா, இல்லை வேறு கிரிக்கெட் பால் மொமெண்டம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதில் கிரிக்கெட் பால் தான் மாஸ் அதிகம், புல்லட் மாஸ் கம்மி, ஆனால் ஸ்பீட் இஸ் மோர், வெலாசிட்டி இஸ் மோர் அப்படின்னு எக்ஸாம்பிள் வழியாக தான் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். யாருக்கு? சயின்ஸ் அதிகமாக தெரியாத ஒரு குழந்தைகள். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் வந்து சயின்ஸ் தெரியாத ஒரு க்ரௌடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். விதின் தட் 150 minutes 150 வேர்ட்ஸ் ஆர் விதின் தட் 3 minutes எப்படி ஒரு ஃபோர்ஸு, மொமெண்டம், ஆக்சலரேஷன் இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்த்துருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேமனுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ரொம்பவே சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. நீங்கள் இதே சப்ஜெக்ட் எடுக்கலாம். the subject don't change, same this is momentum is nothing but இது mass into velocity, அப்புறம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதே ஃபார்முலா வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம்பிள் அதெல்லாம் கொடுக்கறது பிடிக்கிறது எல்லாமே இட் ஷுட் பி ரிலேட்டட் டு சம்படி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கிளாஸ்லேருந்து அப்படி சந்தானா பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த இதில் டயக்ராம் அந்த ஸ்க்ரீனில் அது இருக்கட்டும். Don't change the screen, but explanation. What is more important is when you explain, it should be understandable by everybody. For example, if I ask Aditya, இன்னைக்கு சந்தானம் எடுத்தது புரிஞ்சுதா? கொஞ்சம் புரியல சார். ஏன்னா அந்த டேர்ம்ஸ்லாம் புரியல சார் எங்களுக்கு. அது வந்து அது சயின்ஸ் பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே 11th ஃபிசிக்ஸ் படிக்கிற பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 7th 8th எடுக்கிற மாதிரி எடுத்தாருன்னா அது வந்து ஒரு யூபிஎஸ்சிக்கு எஸ்ஏ எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுதா சந்தானா? அடுத்த முறை அந்த மாதிரி பண்ணுங்க, சரியா? இந்த டெல்டா இல்டாலாம் நம்ம இப்போ தேவையில்லை. காரணம் என்ன, அதெல்லாம் ஒரு 11th மேலே போகிறவங்களுக்கு. நீங்கள் ஒரு 7th குழந்தைக்கு எடுத்து எப்படி எடுப்பீங்க அது மாதிரி எடுங்க. அதனால எனக்கு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்தது. என்ன சிரிப்பு வந்ததுன்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, நத்திங் ராங் இன் இட். பட் தென் அது யாருக்கு எடுக்கிறோம், நீங்கள் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆசிரியராக மட்டும் இருந்தால் பத்தாது, யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைகளை உட்கார வச்சு நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் வேறு மாதிரி எடுப்பேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிலர்லாம். அதே ஒரு 7th 8th குழந்தைகளுக்கு என்எம்எம்எஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி எடுப்பேன். 11th and 12th கொஞ்சம் வேறு மாதிரி எடுப்பேன். ஸோ அந்த ஒரு ஹூ இஸ் லிசனிங் டு மீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இடத்துல எங்கள் கிராமத்துக்கு போகிறேன். எங்கள் கிராமத்தில் போய் நான் பேசும்போது இப்போ நடுவில் இங்கிலீஷ் வேர்டு விட்டால் நல்லா இருக்குமா சந்தானா? சார், அங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ் புரியாமல் இருக்கும். சிலர் புரியும், சிலர். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கான்சியஸாக இங்கிலீஷ் வேர்டு வராத மாதிரி தான் நான் பேச ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் அங்கே எங்களுடைய மதர் டங் கன்னடா, அங்கே போய் கன்னடா பேசும்போது தமிழ் கூட வராத மாதிரி கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுவேன். பட் தமிழ் வந்தால் புரிஞ்சுக்குவாங்க, பட் இங்கிலீஷ் வந்தால் புரிய மாட்டாங்க. ஸோ இதை வந்து சபையறிந்து பேசுக, சமயமறிந்து பேசுக அப்படின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் யாரோ திருவள்ளுவர் யாரோ சொல்லியிருக்கார். பேசாதிருந்தும் பேசுக. நீங்கள் ஒன்றுமே பேசானா கூட அது பேசுறதுக்கு சமம். இப்போ சந்தானா கிட்ட நான் போகிறேன், மிஸ்டர் சந்தானா எனக்கு ஒரு 10,000 ரூபா லோன் கொடுங்க சந்தானான்னு போகிறேன் அவங்க வீட்டுக்கு. சந்தானா இப்படி கை கட்டிட்டு பேசாமல் நிற்கிறார். அப்படி என்ன அர்த்தம் ஆதித்யா? கொடுக்க மாட்டாங்க சார். ஆமாம், என்கிட்ட பணம் இல்லை, நான் கொடுக்க முடியாது, ஏதோ ஒன்று சொல்கிறார். பேசவே இல்லை அவர், இப்படி நிற்கிறார். அப்போ நான் அது என்ன காமிக்குது, என்ன இட் பட் அது பேசுறதுக்கு ஈக்குவலன்ட்டு. அது வந்து பேசுவதுக்கு சபையறிந்து பேசுக, சமயமறிந்து பேசுக, பேசாதிருந்தும் பேசுக, இப்படியெல்லாம் நிறைய ஏதோ இருக்குது அதில். நான் தமிழில் சொல்கிறேன், பட் அது இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். ஸோ அது மாதிரி சந்தானா, இது யூ ஆர் இன் த லேர்னிங் ப்ராசஸ், நத்திங் ராங் இன் இட். இந்த மாதிரி தவறு பண்ணி தான் நம்ம, இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம யூ வில் பிகம் த பெஸ்ட் ஸ்பீக்கர் டு த ஆடியன்ஸ், இல்லையா? ஓகே சந்தானா, புரியுதா? ஓகே சார். ஓகே, அதுக்காக சொன்ன வந்த விஷயம். ஓகே, நவ் வில் கோ டு ஆதித்யா. அதனால தான் ஒரு கிளாஸில் என்ன சொன்னேன்னா, சந்தானா நீ நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பேசுன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கு. புரிஞ்சுதா? ஆனால் அது நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பேசலாம், பட் ஒரு லேமனுக்கு புரியுற மாதிரி. உங்கள் அம்மாவுக்கு இப்போ சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? உங்கள் அம்மா என்ன டீச்சரு?
காமர்ஸ் சார். பரவாயில்ல, லக்கி. அப்போ அவங்க சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு இப்படி சொல்லிக் கொடுக்குமா? டெல்டா டி ஆகுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, போடான்ட்டு போயிடுவாங்க இல்லையா? எஸ் சார். ஆனால் அதே அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கிரிக்கெட் பால் அந்த பால்னா ஓகே, கொஞ்சம் புரிஞ்சிடும். ஸோ அதான் வெரி சிம்பிள். இதுதான், இது வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா யூ வில் பிகம் எ வெரி குட் டீச்சரோ ஸ்பீக்கரோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நிறைய பேர் என்னை கேட்குற, நிறைய டீச்சர்கள் கேட்குற, ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது கேட்குற, எப்படி சார் நீங்கள் ஒரு ஏன்னா நான் 2வது 3வது குழந்தைக்கும் எடுத்தேன் முதல்லலாம், 3rd ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் எடுத்தேன் நான். அப்போ அது பார்த்துருக்காங்க. அவங்க அப்படி எடுக்கிறீங்க, 8த்துக்கும் வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு சூட்டபுளாக எடுக்கிறீங்க. அகெயின் 11th 12த்துக்கே எடுக்கிறீங்க. அப்புறம் நான் எம்பிஏ கிளாஸுக்கு போய் எடுத்ததையும் பார்த்துருக்காங்க, இன்ஜினியரிங் கிளாஸுக்கு எடுத்திருக்கேன். ஈவன் தோ ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் டேக்கிங் கிளாஸ் ஃபார் எம்பிஏன்னா கூட இன்றைக்கி என்னுடைய விருப்பம் வந்து டு டேக் த கிளாஸ் ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கணும் இல்லையா? அது மாதிரி மாற்றிட்டோம்னா தென் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே தான் நீங்களும் பண்ணணும். அது இப்போ நீங்கள் சின்ன வயசு தானே, இது இப்படி தான் ஆகும், இப்படி ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் நீங்கள் ஆனால் என்ன நம்ம மாற்றணும்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, வில் கோ டு ஆதித்யா. எஸ் சார். யா, குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், இந்த குளோபல் வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, குளோபல் வார்மிங்னா என்னன்னு பார்த்தோம், சில ஹார்ம்ஃபுல் விஷயங்கள்லாம் பத்தி, இம்பாக்ட்லாம் பத்தி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த இதுல நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது நீடித்த நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. இதுல என்ன அதுல சொல்ல வராங்கன்னா, இனி வர சந்ததிகளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட இயற்கை வளங்களை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட கொள்கை, ஆத்மாத்மமான கொள்கை. அதுதான் அவங்க சொல்றது. அவங்க வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டோம், நம்ம யூஸ் பண்ணிட்டோம், we will give the next generation, அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் அவங்களுடைய கொள்கை. அது குறிப்பா சொல்லணும்னா, இவங்க வந்து இந்த வளங்கள்லாம் அழிந்து கொண்டிருக்கும் வளங்களை சேமித்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கொள்கை தான் அவங்களோடது. அதுக்காக அவங்க நிறைய முயற்சிகள் பண்றாங்க. சரி, டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இயற்கை வளங்களின் அளவு எக்காலத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னா, பிரியர் மார்க்கண்டேயோ அண்ட் பார்லியோர் 1989ல இந்த ஆத்தர் வந்து இவங்க ஒரு என்விரான்மெண்டிஸ்ட், அதாவது என்விரான்மெண்ட்டை பத்தி படிச்சிருக்கவங்க பேரு என்விரான்மெண்டிஸ்ட். அவங்க சொல்றாங்க இயற்கை எக்காலத்திலும் அளவு குறையாமல் இருக்க வேண்டும். அந்த எப்படி நம்ம எப்படி நம்ம 100% பயன்படுத்தினா 100% நம்ம வச்சுட்டு போனோம் அப்படிங்கறத அவங்களோட கொள்கை. அடுத்து சொல்றாங்க, வருங்கால தலைமுறையினர் தாங்கள் தேவையான நிறைவேற்ற எந்த ஒரு தடையும் இல்லாத நிலையில் தற்போது உள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே நீடித்த நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. வருங்கால தலைமுறை தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற எந்த ஒருவான டிஸ்டர்பன்ஸும் கூட, அவங்களுக்கு நம்ம எப்படிலாம் பயன்படுத்தி நம்ம வந்து சந்தோஷப்பட்டோமோ அது போல வருங்காலத்திலயும் அது சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம வச்சுட்டு போறோம். அதுக்கு பேர் தான் நீடித்த நிலையான மேம்பாடு சொல்றாங்க. இவங்கெல்லாம் எந்த இதுல சொல்றாங்கன்னா, வேர்ல்டு கமிஷன்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான உலக அமைப்பு, இந்த கழகத்தின் மூலியமாக தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லாம் நமக்கு கொண்டு வராங்க. இந்த நீடித்த நிலையான மேம்பாடுனா என்ன? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 17 கோல்ஸ் இருக்கு. அது என்னென்ன கோல்ஸ்ங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கோல், எல்லா வடிவங்களிலும் எல்லா இடத்திலும் வறுமையை ஒழித்தல். முக்கியமான விஷயம், நோ ப்ராவர்ட்டி இன் த வேர்ல்ட் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். ஏன்னா வறுமை இருந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் அடித்தளம் எதுனா வறுமை தான். அப்ப வந்து இந்த எல்லா இடங்களிலும் எல்லா வடிவங்களிலும் இந்த வறுமையை ஒழிக்கணுங்கிற அவங்களோட முதல் கொள்கை. 2வது கொள்கை, பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருதல், உணவு பாதுகாப்பு அடைதல், ஊட்டச்சத்தின் உயர்த்துதல், நீடித்த நிலையான விவசாயத்துறையை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துதல். செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க, எல்லா இடத்துலயுமே ஒரு வகையான பசி இல்லாத, பட்டினி நிலை இல்லாத நிலையை நம்ம கொண்டு வரும். அதான் அவங்களுக்கு செகண்ட் டெவலப்மெண்ட். 3rd டெவலப்மெண்ட், அனைத்து வயது மனிதர்களின் நலமான வாழ்வை உறுதிப்படுத்துதல். ஒரு வயசுல இருந்து நம்ம 8 இயர்ஸ் வரையுமே அவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணணும். 4th என்ன சொல்றாங்க, எல்லோரையும் உள்ளடக்கிய தரமான கல்வியை வழங்கி வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொள்ள வசதி செய்தல். எல்லாருமே எஜுகேஷன் கிடைக்கும், எல்லாருக்கும் போதுமான நாலேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு அந்த அது வந்து
இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 4th பாயிண்டா வெளியிடுறாங்க. 5th பாயிண்ட், பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல், பாலின சமன்பாட்டை மேம்படுத்துதல். பெண்களுக்கு அதிகாரம் மேம்படுத்தணும், அவங்களுடைய அந்த அவங்களுக்கான ஈக்குவாலிட்டி அது நம்ம வழங்கணும்னு சொல்றாங்க. 6th பாயிண்ட், குடிநீரும் சுகாதாரமும் அனைவருக்கும் உறுதிப்படுத்துதல். நம்ம குடிநீரும் ஏன்னா முக்கியமானது ஒரு 3 வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது உணவு, உடை, இருப்பிடம். இது வந்து காமனானது எல்லாருக்கும். இது அடுத்து நமக்கு எது தேவைன்னா ட்ரிங்கிங் வாட்டர் தான் ரொம்ப முக்கியமானது. 4th பாயிண்ட். அடுத்து 5th வந்து எஜுகேஷன். இத வந்து அவங்க அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி உறுதி செய்யணும். ஏன்னா இன்னுமே நம்ம இந்த டெல்டா ரிலிஜன்லாம் ஒரு நாள் தான் தண்ணி வரும். அதாவது ஒரு நாள் வந்துன்னா அடுத்த நாள் தண்ணி வரும், அடுத்த நாள் வரும். அது குறிப்பா அது ரொம்ப லோ வரும். அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு பெர் டே 52 லிட்டர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது 52 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படணும், கிடைக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இங்கெல்லாம் கிடைக்குதா? டெல்டா ரிலிஜன்லாம் தண்ணி கம்மியா தான் கிடைக்கும். டெல்டா ரிலிஜன் இன்னும் நிறைய டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லயே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. அதான் அவங்க அவங்களுடைய ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா நீடித்த தூய்மையான குடிநீர் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 7th பாயிண்ட், சுத்தமான நீடித்த நிலையான எளிதில் பெறக்கூடிய சக்தியினை அனைவருக்கும் உறுதிப்படுத்துதல். எல்லாருக்குமான அந்த எனர்ஜி அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 8th பாயிண்ட், அனைவருக்கும் தரமான வேலை வாய்ப்பையும் நீடித்த நிலையான பொருளாதார வளர்ச்சியையும் வழங்குதல். எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். தேவையான கட்டமைப்புகளை வழங்குதல், தொழில்மயமாக்கல், புத்தாக்கங்களை ஊக்கப்படுத்துதல். தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அதிகமாக்கணும். ஆனா அது வந்து என்விரான்மெண்ட் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன வழிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. நாடுகளுக்குள்ளேயும் நாடுகளுக்கிடையான சமமின்மைகளை அகற்றுதல். நம்ம நாட்டுக்குள்ளேயே இப்போதைக்கு நம்ம கர்நாடகா இருக்கு, தமிழ்நாடுக்கு என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை வருது அடிக்கடி. அப்ப நம்ம நாட்டுக்குள்ளாரே ஒரு சமயின்மை இருக்கு. அதே ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இல்லை. அதாவது நம்ம எல்லாம் நம்ம இந்திய நாடுதான் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை. ஆனா நம்ம நாட்டுக்குள்ளாரே இந்த சமயின்மை இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாடுக்கும், இப்ப நமக்கும் சைனாக்கும் உள்ள அந்த சமயின்மை அதுவும் நீடித்துதான் இருக்கு. அந்த சமயின்மையை நீக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாதுகாப்பான அமைதியான யாவரையும் உள்ளடக்கிய நகரங்களை உருவாக்குதல். எல்லாருக்கும் பாதுகாப்பான அந்த டவுனை ஃபார்ம் பண்ணணும். அடுத்த நீடித்த நிலையான உற்பத்தி மற்றும் நுகர்வினை உறுதிப்படுத்துதல். நுகர்வுங்கிறது கன்சப்ஷன் சொல்றாங்க, தூய தமிழ் நுகர்வு. அதாவது அனைவருக்குமான இந்த ப்ரொடக்ஷனும் கன்சப்ஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தட்பவெட்ப மாற்றங்களையும் அவற்றின் தாக்கங்களையும் குறைத்தல். அந்த குளோபல் வார்மிங் அதிகமா இருக்குல்ல, அது தாக்கங்களை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது. சமுத்திரங்கள், கடல்கள், கடல் வளங்கள் ஆகியவற்றை பாதுகாத்தல். அதாவது சமுத்திரங்கள்னா ஓஷன்ஸ், சி, அப்புறம் அந்த சீலல்ல வந்து ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க வந்து நம்ம. ஏன்னா இது நம்ம உலகம்ங்கிறது எல்லாம் உடையதுதான். இங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் இந்த உலகம் பொருந்தும் தான், இங்க இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் பொருந்தும் தான், மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதர்கள் மட்டும் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தும்னால அவங்களுக்கான அந்த உரிமைகளையும் நாம் பாதுகாக்கணும். காடுகளை பராமரித்தல், நிலம் அழிவதை தடுத்தல், நிலத்தின் தன்மை குறைவதை கட்டுப்படுத்தி உயர்த்துதல், உயர்ப்பின் முகம் தன்மையை இழப்படுதல். அதாவது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண சொல்றாங்க. அடுத்து அமைதியான சமூக நீதி உள்ள அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்கும். எல்லாருக்குமான அந்த லா வந்து காமன் லா இருக்கும். ஆல் ஆர் ஈக்குவாலிட்டி இன் பிஃபோர் த லா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சமமா இருக்கணும். நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான உலக ஒத்துழைப்பை பெறுது. இதெல்லாம் விட இந்த 16 பாயிண்ட் விட 17th பாயிண்ட் இதெல்லாம் ஒரு ஆளா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த உலகமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த நீடித்த நிலையான மேம்பாடை வந்து நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். அதுதான் அவங்க சொல்றாங்க. எல்லாரும் உறுதிப்படுத்தி ஒத்துழைப்பு தரணும். இப்ப இந்தியால ஏத்துக்கிறாங்க, சைனால ஏத்துக்கலன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் போகும். அப்ப எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு சேர பண்ணோம்னா நம்மளுடைய அந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோடைய மெயினான கோல். இதை வந்து நம்மளும் பின்பற்றுவோம். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ஆதித்யா. ரொம்ப ஒரு வைடு கவரேஜ் பண்ணியிருக்கீங்க. அதில் சில சஜஷன்ஸ் சொல்கிறேன். எப்படின்னா, ஈவன் தோ த டாபிக் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு 10-18 பாயிண்ட் இருந்தால் கூட யூ கேன் சே தெர் ஆர் மெனி பாயிண்ட்ஸ். 18 பாயிண்ட் இருக்குது. பட் நான் இந்த டாக்கில் அல்லது இந்த எஸ்ஏயில் ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் நான் டீல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதுனா அப்போ அந்த கேட்குறவரோ படிக்கிறவருக்கோ மனசில் நிற்கும். இப்போ நான் இப்போ சந்தானாவையோ என்னையோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பேசினது எது மனசில் நின்றுது அப்படின்னு கேட்டால், இது எப்படி இருக்குன்னா, நல்லா பேசுனீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நல்லா கவர் பண்ணீங்க. ஆனால் பேச்சு மனசில் நின்றுதா? சந்தானா, அவர் பேசினது மனசில் என்ன பாயிண்ட் உங்களுக்கு நிற்கிது சொல்லுங்க பார்க்கலாம். நிற்கிதா இல்லை கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் நிற்கிது சார்? நிறைய பாயிண்ட்ஸ் நிற்கிது. ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைவாக பேசியிருந்தா இன்னும் அழகாக நிற்குமா? அதாவது அதே பாயிண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் அப்புறம் ஆரம்பித்தார் அவர். அதையே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசியிருக்கலாம். என்வைரன்மெண்டல் இஷ்யூ பற்றி டெப்த்தாக பேசுகிறேன். இனிமேல் அந்த மாதிரி ட்ரை பண்ணி அப்படி பேசி பழகுங்க ஆதித்யா. ஏன்னா த எண்ட் ஆஃப் த டே அந்த அஃப்கோர்ஸ் அந்த டாப்பிக்கை பொறுத்தது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த டாபிக் நீங்கள் ஜென்ரலாக பேசணும்னு ஒரு டாபிக்னால் ஜென்ரலாக தான் இருக்கணும். பட் மெனி அ டைம் இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் கேட்பான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக் கேட்பான். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் கமிட்டிங் சூசைட் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு 20 பாயிண்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. ஈவன் தோ 20 பாயிண்ட்டுமே வேலிட்னா அதில் ஒரு 3 அல்லது 4 பாயிண்ட் தான் ரொம்ப 80% அதுதான் காரணமாக இருக்கும். அதை மட்டும் தான் பேசணும். எப்பவுமே என்னென்னா ஏபிசி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிசி அனாலிசிஸ் என்றால் என்ன என்றால், ஏ என்பது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபேக்டர்ஸ், ஒரு குறைவான ஃபேக்டர்ஸ், பட் தட் வில் கிவ் கான்ட்ரிபியூஷன் டு த டியூன் ஆஃப் சம் 80% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் இருக்கும். சாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஜிடிபின்னு சொல்கிறோம். இந்தியன் ஜிடிபியில் ஒரு 2% ஆஃப் த பாப்புலேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் மோர் தேன் 50% ஆஃப் ஜிடிபின்னு படிக்கிறோமா? அது மாதிரி உங்களுடைய டாபிக் அதே மாதிரி தான். ஸோ உங்களுடைய டாபிக் ஒரு ஏன் ஃபார்மர்ஸ் தேர் கமிட்டிங் சூசைட் அப்படின்னா, தேர் கேன் பி அபவுட் 20-25 ரீசன்ஸ் இருக்கும், ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 ரீசன்ஸ் ஆர் 4 ரீசன்ஸ் ஆர் 5 ரீசன்ஸ், அதை மட்டும் எடுத்து தான் நம்ம பேசணும். அது 20th ரீசன் ஒரு சின்னதாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது எடுத்து நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? எது முக்கியம் இப்போ நிறைய பேர் என்னை கேட்பாங்க, என் குழந்தை நல்லா படிக்குது சார், ஆனால் மார்க் வரமாட்டேங்குது சார். இதுதான் பேரண்ட்ஸோட ஒரு கவலை. ஜென்ரல் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த கவலை இருக்கும். ஒரு 8, 9வது முடிய 8வது முடிய உள்ள அப்போ அது தான் அந்த பேரண்ட்ஸும் கொஞ்சம் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பையன் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கினாலும் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. ஒரு 3வது 4வதுலேருந்து எங்கள் பொண்ணு எப்போ பார்த்து எழுதிட்டுருக்கு சார், ஆனால் போய் பரீட்சை எழுதுனா மார்க் வரமாட்டேங்குது. இதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு 25 ரீசன் சொல்கிறேன்னு வச்சுங்க, அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓடிடுவாங்க. அதில் என்ன பாசிபிள் ரீசன்ஸ்ன்னு நம்ம ஒரு 2-3 எடுத்து இதை மட்டும் பாருங்கம்மா, இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ஹாப்பியாக போவாங்க. எஸ் ஆர் நோ? அந்த ஒரு 2-3 ரீசன் மட்டும் நம்ம சொல்லணும். ஏதோ 2-3 ரீசன் நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அது மாதிரி ரீசன், அந்த மாதிரி ஒரு ரீசன் நம்ம சொல்லணும். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் 2 அல்லது 3, 4, 5 தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இட் கேனாட் பி 15. அப்படி அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி யுவர் கவரேஜ் இஸ் குட், எல்லாமே ஓகே. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறத ரொம்ப அழகாக விவரமாக சொன்னீங்க. அது நிறைய காரணங்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. பட் ஐ வில் டேக் ஒன்லி 4 or 5 ஏரியாஸ்ன்னு சொல்லி அதை நீங்கள் இனிமேல் இது பண்ணலாம். அந்த உங்கள் கட்டுரை எழுதும் போதுமே இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்ன அவன் கேட்குறான், என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு எழுதணும். 2வது எங்கேயோ ஒரு புக்கில் படித்ததையோ அல்லது பேப்பரில் படித்ததையோ அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஓன் பாணியில் இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம், பொல்யூஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இப்போ டெல்லியில் இந்த பொல்யூஷன் லெவல் என்னமோ எவ்வளவோ 225 என்னமோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது சம்மந்தமாக தான் இப்போ இந்த சிஓபி ஒரு ஆரம்பிக்க இது பண்ணுறாங்க. ஈஜிப்டில் ஒரு இது நடக்குது. அந்த சிஓபியில் இந்தியா என்ன பேசியிருக்குன்னா, பொல்யூஷன் என்னாவே
இது கோல்னால் தான், நிலக்கரினால் தான், கரினால் தான் பொல்யூஷன் வருதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. கோல் மட்டும் காரணம் இல்லைன்னு இந்தியா பேசியிருக்குது. கோல் மட்டும்தான் ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு இந்தியா பேசியிருக்கு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களோட பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் எ பெட்டர் ஸ்பீக்கர். நாட் ஒன்லி பெட்டர் ஸ்பீக்கர், யூ வில் கான்ட்ரிபியூட் டு தட் பர்டிகுலர் எக்ஸாம் ஆர் வாட் எவர் இட் இஸ். மார்க்கும் அதிகமாக கிடைக்கும். ஆன் யுவர் ஓன் யூ ஆர் ப்ரொவைடிங் யுவர் ஓன் ஸ்டஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். அது தேவை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. உங்களோட கருத்து தான் தேவை. எங்கேயோ இருந்த கருத்தை அப்படியே பாரோ பண்ணி இங்கே ரிப்பீட் பண்ணுறதுக்கு அவங்க தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். வாட் இஸ் ஆதித்யா ஃபீலிங் அபவுட் திஸ் பர்டிகுலர் டாபிக் தான் முக்கியமாக ஒழிய வாட் இஸ் கிவன் இன் த இந்து பேப்பர் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தட் இஸ் நாட் வாண்டட் பை தெம். அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லாட்டி கூட அவங்களுக்கு தெரியும். பட் வாட் இஸ் ஆதித்யா ஃபீலிங் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதித்யா இப்படி சொல்கிறார், நம்ம பொல்யூஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா யாரெல்லாம் ஒரு முதல் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் லெவலில் போய் அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு பொருள் வாங்குறக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க 1 to 2 கிலோமீட்டர் போகிறவங்க யாருமே வண்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆதித்யா சொல்கிறார். அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அப்போ யூசேஜ் ஆஃப் இந்த 2 வீலர் யூஸ் பண்ணுறது குறைவாக இருக்கும், அதனால் பொல்யூஷன் குறையும் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறார். இது எந்த புக்லையும் இருக்காது, இது ஆதித்யாவுடைய மனசுலேருந்து வர்றது. ஆனால் இதுதான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. புரியுதா ஆதித்யா? எஸ் சார். அதே மாதிரி சொல்கிற ஆதித்யா, ஒரு காரில் வந்து டிரைவர் போக 4 பேர் உட்காரலாம், குறைந்தது 2 பேராவது இருக்கணும். டிரைவர் ஒருத்தர், இன்னொருத்தர் வெறும் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறதோ இல்லை வெறும் ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறதோ அது வந்து அவங்களுக்கு ஃபைன் பண்ணப்படும். ஒரு காரில் முன்னாடி டிரைவர், முன்னாடி சீட்டில் ஒருத்தர், பின்னாடி ஒருத்தராவது உட்காரணும். அப்போ 3 பேர் குறைந்தது இருந்தால் தான் கார் எடுக்கணும் அப்படின்னு ஆதித்யா ஒரு சட்டம் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி தான் அதை திங்க் பண்ணி நீங்கள் பேசணும், எழுதணும், whatever it is. சரிங்களா? அந்த டாபிக் இஸ் அப்படி பண்ணிவிட்டு பொல்யூஷன் வரும்போது அப்படி அது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் அப்படி நீங்கள் என்னென்ன பாயிண்ட் பேசணும்னு விரும்புகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு லைவ்லியாக உங்களுடைய எண்ணங்களையும் கொண்டு வந்தால் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அப்படியே அதுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி பேசுகிறீங்க, நத்திங் ராங், இது தவறுன்றே சொல்லவில்லை. பட் நாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அதுக்கு யூபிஎஸ்சியில் பக்கத்துக்கு அப்படியே நகரோன் பண்ணால் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நகர்ந்துடலாம். புரியுதா சந்தானா? என்னப்பா அது மாதிரி ஸ்லோவா யூ ட்ரை. இல்லை நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, படித்து எழுதினா போதும், அது நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிடுவோங்கிற ஒரு கிணத்தவளை மாதிரி இருந்துடக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸாம். இட் இஸ் இன்னும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வருதா அப்படிங்கிறது தான் அங்கே பார்ப்பாங்க. வாட் இஸ் த ஒரிஜினாலிட்டி யூ கெட், யூ ஆர் பிரிங்கிங் இன் டு த டேபிள், பிரிங்கிங் இன் டு த சால்விங் த ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து மயிலாடுதுறையில் 44 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு. கோயம்புத்தூரில் இந்த 2 நாள் மழை பெஞ்சிட்டே இருக்குது, மொத்தமாகவே 4 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு. நான் நினச்சேன் இந்த 4 சென்டிமீட்டர் மழைக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, 44 சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு அப்படியே ஒரு வாட்ஸ்அப் பண்ணி பார்த்தேன். அதை பற்றி ஒரு 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 கட்டுரை எழுதலான்ட்டு இருக்கேன். 4 சென்டிமீட்டர் மழைக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் 4 மணிக்கு இருக்கிற மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ஒரு மீட் கேன்சல் பண்ணோம். அப்போ 44 சென்டிமீட்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு. ஒரு 2 வீலர் போய் ஒரு குழியில் விழுந்துருது, பார்த்தீங்களா? ஏதோ வந்து குழியில் விழுந்து இந்த தண்ணி நிறைஞ்சிருக்குது, அது வழியாக ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே குழி இருக்குது, தண்ணியில் தெரியல, அது வயன் உள்ளே போயிடுச்சு. ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 வீலரும் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் நிறைய 10 பேர் சேர்ந்து எடுத்து வெளியே எடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஓட்டணும்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில், என்னோடய இன்ஜினியரிங் குரூப்பில் வந்தது. அதில் நான் போட்டேன், என்னுடைய கருத்துக்கள் போட்டிருக்கேன். 6 பாயிண்ட் 5 பாயிண்ட்டை போட்டிருக்கேன், வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது மாதிரி ஒரிஜினாலிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண, அது என்னோடய கருத்து கரெக்டாக தப்பாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அது வந்து ஓரளவு காமன் சென்ஸ் ஒத்து போதா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னால் அது வந்து நீங்கள் அந்த உண்மையாகவே அந்த கலெக்டராவுக்கான தகுதியை நீங்கள் மேம்படுத்திட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் அப்படி அந்த பக்கம் வர்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட். சந்தானா, யூ வாண்ட் டு சே சம்திங்? எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? No sir. Aditya, if you don't have anything, we will close at this today because I have some small work for another 10 minutes. About 10:30 ஒரு class இருக்குது. We will meet again the next class. Okay? Thank you so much. Thank you, sir.